வேதம் சொல்லுது. ஆரோன் கர்த்தருடைய பரிசுத்தவான் வேதம் சொல்லுது. எலிசா நீதிமான், சாலமோன் அமைதலானவன், கொர்நேலியு தேவ பக்தியுடன் தன் வீட்டாருடன் தேவனுக்கு பயந்து நடந்து மிகுந்த தானம் தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் ஜபம் பண்ணுவானாயிருந்தான் வேதம் சொல்லுது. தொற்கால் எனும் தபித்தாள் நற்கிரியைகளை தர்மங்களையும் மிகுதியாக செய்தவள் வேதம் சொல்லுது. சகரியா எலிசபெத்து கணவன் மனைவி கர்த்தரின் கற்பனைகளின்படி நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியும் நியாயமுள்ளவர்களாய் நடந்தார்கள் வேதம் சொல்லுது. சிமியோன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் நடந்தான். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார் வேதம் சொல்லுது. அனனியான்னு ஒருத்தன் வேதம் சொல்லுது. வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாயிருந்தான். பர்னபா ஆறுதலின் மகன் வேதம் சொல்லுது. நல்லவனும் பரிசுத்தவானும் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் பர்னபா. அப்பல்லோ அண்ட் அப்சலோம் கர்த்தருக்குள் உத்தமர்கள் வேதம் சொல்லுது. நற்சாட்சி கொடுக்குது. ஸ்தேவான் விசுவாசமும் பரிசுத்தமும் நிறைந்தவன் ஸ்தேவான். எஸ்ரா உத்தம வேத பாரகன். தீமோத்தேயு மாயமற்ற விசுவாசம் உள்ளவன். அரிமத்தியா யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். நாத்தான்வேல் கபடற்ற உத்தம சிறைவேசம் வேதம் சொல்லுது. தானியேல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான் வேதம் சொல்லுது. தாவீது கர்த்தர் கற்பித்தபடி போனான். கர்த்தருக்கு சித்தமான வழிகள் எல்லாம் செய்தான். கர்த்தர் பார்வைக்கு செம்மையானவைகள் எல்லாம் செய்தான் வேதம் சொல்லுது தாவீதை பற்றி. யோசபாத் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினவன் வேதம் அவனை பற்றி நற்சாட்சி கொடுக்குது. இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நல்லவர்கள் மற்றவர்கள் நம்மளை பார்த்து நற்சாட்சி கொடுக்கணும். இவன் கிறிஸ்தவன் அந்த மாதிரி நம்ம நடக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அந்த ஏற்ற விட்ட அம்மா கடலூரில் பென்ஷனர்ஸ் லைனில் போலீஸ் லைனில் அந்த அம்மா சொன்னது எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். மறக்கவே இல்லை. இந்த ஆடு மாடு புல்லு மேய்கிற மாதிரி வாலிப நாட்களில் இந்த பைபிளை மேய்ஞ்ச போது கூட இந்த வசனங்கள்லாம் நம்ம கண்ணில் படல. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு சகலத்தின் கீழ்ப்படியுங்கள். உன் தாயை அசட்டி பண்ணாதே, அவள் போதகத்தை கேள். ஞானமுள்ள மகனை பெற்ற தாய் அவனால் மகிழ்வாழ்னு நீதிமொழி 23:24 சொல்லு. பிள்ளைகள் சகலத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. காலம் கடந்த காலத்தில் தான் புத்திமதியெல்லாம் வரும் மனுஷனுக்கு. அது இயல்பு வரும் இல்லை.